ரோஹிணி இவ்ளோ சுயநலவாதியா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க, மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அவங்களோட லைஃப்ப மட்டும் தான் அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி, மனோஜ் வந்து கண்டிப்பா ரோஹிணிய வந்து ஏத்துக்கிறவே மாட்டாங்க. இப்ப வீட்லயும் யாருக்குமே மதிப்பு கிடையாது. அதாவது மனோஜுக்கும், விஜயாவுக்குமே வீட்ல இருக்கவங்க யாருமே வந்து ரெஸ்பெக்ட் குடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே நெனச்சுக்கிறாங்க. விஜயா வந்து அவங்க ஒரு கனவும் காண்றாங்க. என்ன அப்படின்னா, என்னோட அதாவது ரோகிணியோட ஃபேவரட்டான மருமகளா, சாரி விஜயாவோட ஃபேவரட்டான மருமகளா ரோகிணி தான் இருந்தாங்க. இப்ப ரோகிணி வந்து பணக்காரி இல்லன்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப அ விஜயாவோட ஃபேவரட் மருமக யாரு? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கேட்குற மாதிரி விஜயாவுக்கு கனவு தான் வருது. அதுக்கப்புறமா வீட்ல இருக்கிற யாருமே நம்மள மதிக்க மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி விஜயா நெனச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரோஹிணி வந்து நம்மளோட வாழ்க்கைக்கு இப்படி ஆகுறதுக்கு காரணமே இந்த முத்துவும் மீனாவும் தான். அவங்கள சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல பழி வாங்குறதுக்கு ஏதாவது ஒரு வேலைய பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு அவங்க பண்ண சத்தியம் ஞாபகம் வருது. அதாவது பெத்த பையனையும், அம்மாவையும் நம்ம மறைச்சு இப்படி சத்தியம் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இத பத்தி நம்ம நேர்ல போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா வீட்டுக்கு ஆ இவங்க ரோகிணியோட அம்மாவையும், கிருஷ்ணயும் வர சொல்றாங்க. அவங்க வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, "ஏன் கல்யாணி நீ வீட்டுக்கே வந்திருக்கலாம்ல. எதுக்கு எங்கள வித்யா வீட்டுக்கு வர சொன்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்லம்மா ஒரு சில விஷயம்லாம் உன்ட்ட பேசணும்" அப்படின்னு சொல்ல, "என்ன விஷயம் கல்யாணி சொல்லு" அப்படின்னு சொல்லும்போது ரோகிணி உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. இந்த முத்துவும், மீனாவும் என்னை இப்படி மாட்டி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டே இருக்கிறாங்க. அப்ப கூட ஆ ரோகிணியோட அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, "இதுக்கு தான் கல்யாணி சொல்றேன். ரொம்ப நாளைக்கு நம்ம வந்து பொய் சொல்லிட்டே இருக்க முடியாது. ஒரு நல்ல நல்ல மனுஷங்க இருக்கிற குடும்பத்த ஏமாத்த முடியாது. அது கடவுளுக்கே பொறுக்காது. அதனால நீ வந்து உண்மைய சொல்றது தான் நல்லது. இவ்வளோ தூரம் கேட்டுருக்கிறாங்களே, நீ சத்தியம் வேற பண்ணியிருக்கியேடி! உனக்கு கல்யாணம் முடிஞ்சு ஒரு குழந்தை இருக்கு, ஒரு பையன் இருக்கான் அப்படிங்கிறதையும் நீ சொல்லியிருக்கணும் இந்த நேரத்துல" அப்படின்ற மாரி சொல்ல, "ஆமா மொத்தத்துக்கு என்னை தூக்கி ஜெயில்ல வைக்கிறதுக்கு தானே நீ சொல்ற" அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்றாங்க. "அப்படி இல்ல, நீ சுயநலமாவே எப்பயுமே யோசிப்பியா?" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க ரோகிணியோட அம்மா. "அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு என் வாழ்க்கைய காப்பாத்திக்கணும். நான் மனோஜ் கூட ரொம்ப நாள் வாழணும். அது மட்டும் தான் என் மைண்ட்ல இருந்துச்சு. மத்த எதுவுமே என் மைண்ட்ல இல்ல" அப்படின்னு சொல்லும்போது, "நீ எல்லாம் ஒரு தாயா? தாய் மாதிரி தான் பேசுறியா? இந்த பையன் வந்து உனக்கு பிறந்த பையன் தான் தெரியும்ல. நான் செத்து போயிட்டா இவன் யார் பார்த்துக்கிறது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு, "ஏம்மா நான் உங்களையே யோசிச்சுக்கிட்டு இருந்தா என் வாழ்க்கைய எப்படிம்மா நான் பண்றது? என் வாழ்க்கைய நாசமாக்குனதே நீ தானே! இப்ப எனக்கு கிடைச்ச வாழ்க்கைய நான் காப்பாத்திக்கணும்ல" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "நீ எப்பவுமே சுயநலமாவே யோசிச்சுட்டே இருப்பியா? சரி ஏதோ ஒண்ணு நானே தப்பு பண்ணிட்டேன். உனக்கு தெரியாத்தனமா கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். அந்த வாழ்க்கை உனக்கு சரியா அமையல. இப்பயும் நீ நீயா தேர்ந்தெடுத்துட்டு இருக்க வாழ்க்கைய நீ நல்லா வாழணும்னு தான் சொல்றேன். ஆனாலும் பொய்ய ரொம்ப நாளைக்கு மறைக்க முடியாது இல்லையா? இவனும் இப்ப கேட்டுட்டு தான் இருக்கான். என்னோட அப்பா யாரு? அப்படின்ற மாதிரி கேட்கிற அளவுக்கு வளர்ந்துட்டான். இப்போ இதுதான் உனக்கு கடைசி. இவன பத்தின உண்மைய நீ வீட்ல சொல்றியா? இல்ல நானே சொல்லவா? ஒரு அளவுக்கு தான் பொறுமை" அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியோட அம்மா கேட்குறாங்க. அதுக்கு, "நீ மட்டும் அந்த உண்மைய சொல்றேன்னு சொல்லிட்டு நீ என் வீட்டுக்கு வந்தன்னா, நீ என்னை உயிரோடையே பார்க்க முடியாது" அப்படின்ற மாதிரி ரோகிணிய பிளாக்மெயில் பண்றாங்க. உடனே அதெல்லாம் சரிதான். இப்போ இந்த கிருஷ்க்கு நீ என்ன பதில் சொல்லப் போற? இன்னும் கொஞ்ச நாள் தான். எனக்கு என்ன இளமையா திரும்பிட்டு இருக்குது. இனி கொஞ்ச நாள்ல நான் இருப்பேனோ இல்லையோன்னு தெரியல. இந்த பையன நீ என்ன பண்ண போற?" அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு, நான் வந்து ஏதாவது ஒரு ஹாஸ்டல்ல சேர்த்து அவன வளர்த்துக்கிறேன். அதெல்லாம் உங்களுக்கு வர வேண்டியதெல்லாம் கரெக்ட்டா வந்துகிட்டே தான் இருக்கும். நீங்க அத பத்திலாம் கவலைப்பட வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்றாங்க. "நீ குடுக்குற பணத்த வச்சு வாழணும்னு எங்களுக்கு அவசியமே இல்ல. நான் உயிர் இருக்கிற வரைக்கும் உழைச்சு என் பேரன நான் காப்பாத்திக்கிறேன். ஆனா பெத்த பிள்ளைய நீ ஒரு அனாதை ஆசிரமத்துல சேர்க்கணும்னு சொல்ற பாத்தியா? உன்னைய மாதிரி ஒரு கேவலமான தாய் இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. இனிமே நீ எங்க மூஞ்சிலயே முழிக்க வேண்டாம். நீ 5 பைசா குடுக்க வேண்டாம். நான் இருக்கிற வரைக்கும் நான் வளர்த்துக்கிறேன். இதுக்கு மேல கடவுள் எங்கள பார்த்துக்கிருவாரு" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா பேசுறாங்க ரோகிணியோட அம்மா.